ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 806வது நாள் எட்டியிருக்கிறது. மற்ற தலைப்புகளெல்லாம், மற்ற ஊடகங்களெல்லாம் இந்த நாட்களை குறிப்பிடுவதை நிறுத்திவிட்டார்கள். ஏனென்று சொன்னால், இந்த பீஸ் டாக் எல்லாம் போர் நடக்கிற நாட்களாக கருத வேண்டாம் என்று. இப்பொழுது மிகவும் பெரிதாக எதிர்பார்க்கப்படுவது, இஸ்ரேல் ஒருவேளை ஈரானை தாக்கலாம், அதற்காக ஒரு திட்டத்தோடு நெத்தன்யாஹூ அமெரிக்கா செல்கிறார் என்பதுதான். காரணம், ஈரான் மிக முக்கியமான ஒரு புள்ளியை கைது செய்து விசாரித்து நேற்று தூக்கிலே போட்டுவிட்டது. அது இஸ்ரேலில் மிகப்பெரிய பேசு பொருளாக ஆகியிருக்கிறது. ஆக இந்த தூக்கு தைரியமாக போட்டது பழிவாங்கப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கை என்று நெத்தன்யாஹூ கருதுகிறார். இரண்டாவது, நெத்தன்யாஹூவுக்கு இஸ்ரேலில் இருக்கிற நெருக்கடிகளை வெற்றி கொள்வதற்கு அல்லது அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு வேறு வழி இல்லை. ஏதாவது ஒரு பிராண்ட்ல இதான் நடந்துகிட்டு இருக்கேன். காசாவில் தொடர்ந்து அநியாயங்களையும் போர் நிறுத்த மீறல்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு பள்ளிக்கூடத்தில் தங்கி இருந்தவர்களை, குளிருக்கு தங்கி இருந்தவர்கள் மீது குண்டுகளை போட்டிருக்கிறார். ஒரு குடும்பத்தை சார்ந்த 10 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். இது உலக அரங்கில் மிகப்பெரியதொரு கெடுபிடியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹமாஸும் இதர போராளிகள் குழுக்களும் அமெரிக்காவினுடைய பிரதமர், அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்பிடம், குடியரசுத் தலைவர் ட்ரம்பிடம் அதிகமான அழுத்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். இது போர் நிறுத்தமே அல்ல, எங்கள் கைகளை கட்டி போட்டுவிட்டு இஸ்ரேல் மட்டும் கொலை செய்யலாம் என்று விட்டிருப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்று புகார்களை சொல்லி இருக்கிறார்கள். அதில் இப்பொழுது மியாமி கடற்கரை, அதாவது அமெரிக்காவினுடைய மிக ஃபேமஸான கடற்கரை, இங்கேதான் கேசியஸ் கிளே என்ற முகமது அலியாக மாறிய போது தனக்கு கிடைத்த பதக்கங்களை எல்லாம் இந்த மியான்மி கடலிலே வீசினார். இந்த மியான்மி கடற்கரையில் அவர் உலக குத்துச்சண்டை வீரன் என்ற பெருமையை பெற்றிருந்த போது சென்றிருந்தார். அந்த மியாமி ஏரியாவில் அவருக்கு தங்குவதற்கு எந்த விடுதியும் அனுமதி தரவில்லை, இடம் தரவில்லை. டாக்ஸ் அண்ட் பிளாக்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட்னு போட்ட மிகப்பெரிய ஒரு பெரிய போர்டை பார்த்துட்டு தான், ஹோட்டலு நாய்களுக்கும் கருப்பர்களுக்கும் இங்கே அனுமதி இல்லைன்னு போட்டிருந்த பார்த்து தான் அவர் நேர இஸ்லாத்துக்கு வந்தார். அதிலிருந்து மியான்மி கடற்கரை மிகப்பெரிய அளவில் பேசப்படும். அங்கேதான் இப்பொழுது துருக்கி, கத்தார், எகிப்து, அமெரிக்கா, இந்த 4 பேரும் தான் காசாவினுடைய போர் நிறுத்தத்தை மேற்பார்வை பார்ப்பவர்கள், மீடியேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர்கள். அங்கே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அதில் அமெரிக்காவினுடைய உள்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இப்பொழுது நாம் முதலில் செய்ய வேண்டியது இஸ்ரேலை முழுமையாக காசாவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு செய்தி. முதலில் இஸ்ரேல் முற்றாக வெளியேற வேண்டும், அதன் பிறகு ரிகன்ஸ்ட்ரக்ஷன், அது 3 வருடத்துக்குள்ளால் முடிப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதப்படுகிறது என்பது உண்மைதான். ஆனால் அதில் மிக முக்கியமான விஷயங்களாக ஹமாஸ் ஆயுதங்கள், டெக்னோக்ராட் கமிட்டி இப்போ அதுக்கு வந்துட்டாங்க. வெளிநாட்டு ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸு, பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸு இதெல்லாம் வந்தாலும் காசாவை நிர்வகிப்பதற்கு ஒரு டெக்னோக்ராட் கமிட்டியை, அதாவது ஒரு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு குழுமம்னு வச்சுக்கிடுவோமே, அப்படி ஒரு குழுமத்தை முழுக்க பாலஸ்தீனர்களை கொண்ட ஒரு குழுமத்தை ஏற்பாடு பண்ணுவது பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் எகிப்தில் ஹமாஸுடைய தலைவர் கலீல் அல் ஹயா அங்கே உள்ள எகிப்தில் உள்ள உளவுத்துறை தலைவரை சந்தித்து இந்த போர் நிறுத்தம் குறித்தும் இஸ்ரேலுடைய போர் நிறுத்த மீறல்கள் குறித்தும் மிகப்பெரிய விவாதத்தை நடத்தி இருக்கிறார்கள். இவர்கள் மியாமி ஒரு பக்கம், இஸ்தான்புல்ல ஒரு டிஸ்கஷன், அடுத்தது கெய்ரோவில் ஒரு டிஸ்கஷன்.
இந்த 3 விவாதங்களும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு அதிகமான அழுத்தத்தை கொடுத்து ஷெல்டரும் உணவுப் பொருட்கள் அதிகமாக போக வேண்டும் என்ற அழுத்தமும், போர் நிறுத்தத்தை நித்தம் மீறுகின்ற இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளை உடனேயே நிறுத்த வேண்டும் என்றும், அதற்கு மார்க்கோ ரூபியோ என்ன சொல்லியிருக்கிறார், அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், நாம் இஸ்ரேலை எல்லோ லைன்ல இருந்து வெளியில போயிட சொல்லிதான் நல்லது, முற்றாக அது காசாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதில் அவர் அழுத்தம் கொடுத்திருக்கிறார். இதனிடையே நெத்தன்யாஹூ ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்காவின் உதவியை தேடி சென்றிருக்கிறார் என்பது அறியப்படுகிறது. ஜெர்மனி ஒரு 440 டன்னு வெப்பன்ஸ், அதாவது ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு ஒரு கப்பலில் அனுப்புகிறது. அந்த கப்பலை தடுக்க வேண்டும், நிறுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய கூக்குரல் இருக்கிறது. அதை வழியிலேயே வழிமறைக்கும் ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது சிரியாவில் அமெரிக்காவும் இப்போ சேர்ந்து தாக்குதல் நடத்துது. கேட்டால் ISIL இவனே உருவாக்கின அமைப்பை நானே தாக்கி அழிக்க போகிறேன், ஏன்னா அவர்கள் 2 அமெரிக்க இராணுவத்தினரை கொலை செய்து விட்டார்கள் என்று ஒரு பக்கம் சிரியாவில் இஸ்ரேலுடைய தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இதில் இப்போ அமெரிக்காவினுடைய தாக்குதலும் சேர்ந்து இருக்கிறது. அல் அக்ஸாவில் சென்ற வெள்ளிக்கிழமை 60,000 பேர் தங்களுடைய ஜும்மா தொழுகை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதில் அவங்களுக்கு ஒரு ஹுக்கும்னு ஒரு வழிபாட்டு இது நடக்கு யூதர்களுக்கு. அதில் நெத்தன்யாஹூவே புதன்கிழமை அவர்களை போய் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினா, அதையும் தாண்டி அவர்கள் பெரிய அளவில் அல் அக்ஸா பள்ளிவாசலில் தொழுது இருக்கிறார்கள். அடுத்தது இஸ்ரேல் காசாவிலிருந்து முற்றாக வெளியேற வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டில் 4 மீடியேட்டர்ஸும் அமெரிக்கா உட்பட 4 போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர்களும் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதே போல மேற்கரையிலும் இஸ்ரேல் தன்னுடைய கெடுபிடிகளை நிறுத்திவிட்டு அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு இந்த கண்டென்ட்டை பார்த்தாலே, இந்த பேச்சுவார்த்தையினுடைய மைய பொருட்களை பார்த்தாலே இது கொஞ்சம் இழுக்கும் என்பது தெரிகிறது. முக்கியமான நிகழ்வுகள் வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக அதை சொல்வோம். அடுத்தது ஸ்வீடன்ல மிகப்பெரியதொரு போராட்டம். அமெரிக்கா லண்டன்ல போராடியவர்களை, பாலஸ்தீனத்தில் போர் நிறுத்த மீறலை இஸ்ரேல் செய்கிறது என்று இஸ்ரேலை கண்டித்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நடந்த அந்த மிகப்பெரிய கூட்டத்தில், ஊர்வலத்தில் 100 பேரை கைது செய்து அவர்கள் மீது தேச துரோக, அது ஆன்டிசெமிட்டிசம் குற்றச்சாட்டுகளை போட்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு பக்கம் கெடுபிடிகள் இருந்தாலும் உலக மக்கள் எல்லாம் ஒன்றாக பாலஸ்தீன மக்கள் பக்கத்தில் நிற்கிறார்கள். காசாவில் இருந்து விரைவில் இஸ்ரேல் வெளியேறும். ஏனென்று சொன்னால் எல்லோரும் அதைத்தான் இப்பொழுது அதிகமாக சொல்லுகிறார்கள். இஸ்ரேலுடைய நித்திய கெடுபிடிகளில் இருந்து அந்த மக்களை விடுவிப்பதற்கு வேறு வழி இல்லை என்பதனால் குளிரும் மழையும் அவர்களை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது என்பது உண்மை. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.